எப்சான் பிரிண்டரில் இந்த மாதிரி ரெட் எல்இடி பிளிங்க் ஆகிற எரர் வர்றது ரொம்பவுமே சகஜம்தான். இந்த மாதிரி எரர் வந்ததுக்கப்புறமா ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, ஸ்கேன் பண்ண முடியாது. பிரிண்ட் கொடுத்தீங்கனாலும் இங்க் பேட் சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த எரரை சரி பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்சான் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமு. அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். நான் வந்து ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செலக்டில் போனீங்கன்னா உங்களோட பிரிண்டர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பர்டிகுலர் அட்ஜஸ்ட் மோடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வேஸ்ட் இங்க் பேட் கவுண்டர் டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இந்த 3 செக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிவிட்டு செக் கொடுங்க. செக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பர்சன்டேஜ் காமிக்கும். அதுக்கப்புறமா 3 டிக் பாக்ஸையும் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே இனிட்டிலைஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இதுக்கு ஓகே கொடுத்துக்குங்க. அடுத்து டேர்ன் ஆஃப் பிரிண்டரை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வந்து போயிடும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து பிரிண்டரை ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் எல்இடி எரர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போயிடும். பார்த்திங்கன்னா பிரிண்டர் இப்போ நல்லாவே ஆன் ஆகுது, ஹெட்டு மூவ் ஆகுது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டே வந்திருக்காது. ஆன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் எல்இடி மட்டும் பிளிங்க் ஆகிருக்கும். இனிமேல் நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கலாம், பிரிண்ட் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.